இன்று முதல் வடை இலவசம். நம்ம ஆளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் வடை இலவசம் போட்டிருக்கேன். யாரு உங்க ஆளு? சகிலா. சகிலா உங்காளா? ஆமா, தீவிர ரசிகன்ல. வடையே இலவசமா கொடுக்கறேன்னா பாத்துக்கே. நல்ல ரசிகர் தான். ஓசி வடை தானே, ஒரு 2 வடை தாங்க. என்ன 2ஆ கட்டுக்கிட்டு 4ஆ எடுத்து சாப்பிடு. 4. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. ஓசி வடை கூட இவ்வளவு ருசியா இருக்கு. அப்படின்னா இன்னும் 4 வடை சாப்பிடுங்க, டீயும் போட்டு தரேன். வடை தான் ஓசில சாப்பிட்டோம். டீக்காவது காசு கொடுங்க. இந்தா டீ. இந்தப்பா டீக்கு 2000 ரூபாய் காசு. இது டீக்கு சரி, திண்ணிய வடை அதுக்கு யார் காசு கொடுப்பாங்க? வடைக்கு காசா? ஆமா. போன்ல என்ன போட்டிருக்க? என்ன போட்டிருக்கு நீயே படி. இன்று முதல் வடை இலவசம். அது அப்படி வாசிக்க கூடாதுடா. இன்று முதல் வடை இலவசம். முதல் வடை தான் இலவசம், மத்ததுக்கெல்லாம் காசுன்னு அர்த்தம். நீ சாப்பிட்டது 90ல இருந்து 100க்குள்ள இருக்கிற வடை மரியாதை காசு கொடுத்துட்டு போ. இதான் தமிழ்ல நல்லா படிக்கணும்னு சொல்றதோ. இப்ப முதல் வடை யார் சாப்பிட்டா? உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு நான் தான் சாப்பிட்டு பார்க்க முடியும். இதுக்குன்னு உங்க ஆத்தாலிய கூப்பிட முடியும்? ஏய், நான் தானே சாப்பிட்டேன். ஒழுங்கு மரியாதை காசு எடு. என்கிட்ட காசு இல்லையே. காசு இல்லன்னா அந்த பேலன்ஸ் உளுந்து வச்சிருக்கேன், அரைச்சு வச்சுட்டு போ. என்ன என்ன சவுண்ட் விடுற? உங்களை மாதிரி எத்தனை பேரை நாங்க பாத்துருக்கோம். வாடா எல்லாம் ஆடுறாரு. என்ன பீஸ் எப்படி மாப்ள? என்னை விட கொஞ்சம் கலரா இருக்குன்னு கண்ணாடியை பார்த்துட்டு என்ன அசிங்கப்படுறேன். இது நானும் கலரை ஏத்திக்கிறேன். வா வா, நம்ம வண்டியில போலாம். நான் வண்டியில வரல. வண்டியில வந்தீங்கன்னா சீக்கிரம் பள்ளியிடத்துல விட்டுருவோம்ல. இல்ல மச்சான், நான் தான் வண்டியில வரலன்னு சொல்றேன்ல. பாருங்க, அவன் தான் ஆசைப்பட்டு கூப்பிடுறான்ல, போக வேண்டியதானே. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு வண்டியில ஏறி பழக்கம் இல்ல, நான் நடந்தே போறேன். என்னைக்குதான் இவ சொன்ன பேச்சு கேட்டிருக்கா. எப்படியோ போ. ஆசையா இருந்த மச்சான். தங்கச்சி தான் வரலன்னு சொல்லிச்சுல, வா நம்ம ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். அப்படிங்கிற? அப்படிதான் வண்டி ஸ்டார்ட் பண்ணு. இந்த கர்மா எதுக்கு இனிமே? ஸ்டார்ட் பண்ணு. இன்னைக்கு ஒரு 2-3 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருவோம். இரு மச்சான், கிளப்ப வேணாமா? என்ன வண்டி ஓட்டுறாத? நான் ஏன் நம்பர்? என்ன மச்சான் இந்த ஹோட்டல்லையா? ஹோட்டல்ல பார்த்தா பெருசா தான் இருக்கு. நாட்டுக்கு ருசியா இருக்குமா தெரியலையே. சாப்பிட்டா பாப்பேன். அப்படிங்கிற? பார்ட்டி ஆர்டர் ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா? ஆச்சு சார், ஒரு 5 நிமிஷத்துல ஃபுல்லா ரெடி ஆயிடும். இப்படி தான் சொல்லி மானத்தை வாங்கிட்டீங்களா? மச்சான் இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டாம திரும்ப மாட்டேன். ஆமாப்ல. உடல கில்லுது மச்சான். இன்னைக்கு ஒரு நாள் எவ்வளவு சாப்பிட முடியுமா சாப்பிட்டுக்கோ. மச்சான் ஒண்ணா வாக்க மீற மாட்டியா? முதல்ல உட்காரு நீ. அப்பல இத எடுத்து கையில கொடுத்துக்கோ. சார் ஆள் புதுசா இருக்காங்க. ஆமாண்டா, இன்னைக்கு உள்ளூர் தாதாக்கள் எல்லாம் வெளியூர் தாதாக்களை வச்சு தானே காரியத்தையே முடிக்கிறாங்க. அப்படியா? அவனுங்க மீசையும் ஃபீச்சர் வாழையும் பார்க்கும்போது தெக்கத்து காரணம் மாதிரி தான் தெரியுது. இருக்கும். ஒரே வீச்சில 10 தலையை சீவிடுவானு போல. ஆமா சார். மச்சான் பணம் வச்சிருக்கல? காடு மாப்ள, காடு. ஓ வங்கியா? அது லுங்கி தான். அவனுக்கு எது கேட்டாலும் லேட் பண்ணாம சீக்கிரம் கொண்டு வந்து கொடு. இல்லனா நம்ம தலை இருக்காது. அப்படியா? இது மாதிரி அங்க வந்து நீட்டிராத, உன் தலை இருக்காது. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. சரிங்க. மச்சான் இந்த மாதிரி மாடி ஓட்டலாம் அடிக்கடி வந்திருக்கியா? நான் எத்தனை கடைக்கு போய் தெரியுமா? நான் இப்பதானே வர்றேன். அப்படியா? இது மட்டன் பிரியாணியா? இல்ல சார், சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியா? எனக்கு மட்டன் பிரியாணி தான் வேணும். முதல்ல இத சாப்பிடு மாப்ள, அப்புறம் ஆர்டர் பண்ணுவோம். வை வை வை. கேட்காம கொண்டு வராங்க. சாப்பிடு. வை வை வை. என்ன சுறுசுறுப்பு. பா பா பா. சரிங்க. இந்த மாப்ள நல்லா சாப்பிடு, வயிறு சாப்பிடு. போதும். நம்ம சைடுல சாப்பிட வேண்டியதான். சின்னதா இதை விட நல்லா சாம்பா. எவ்வளவு வேணாலும் வெட்டுங்க. என் தொழிலை பத்தி எனக்கே சொல்லுதியா? இல்ல இல்ல, ஆறாமர சாப்பிடுங்கன்னு சொன்னேன். ஆறுனதுக்கு அப்புறம் எப்படியா சாப்பிட முடியும்? ஐயோ, ஃப்ரீயா சாப்பிடுங்கன்னு தான் சொன்னேன். ஃப்ரீயா சாப்பிடுறதுக்கு நான் பிச்சைக்காரனா? மச்சான் என்ன சாப்பிடும்போது டென்ஷன் ஆகுறீங்க? இங்க நின்னு நீ தான் டென்ஷன் பண்ற. பேசாம போய் என் மாப்பிளைக்கு 2 மட்டன் பிரியாணி கொண்டு வா. மாப்பிளைக்கு 2 மட்டன் பிரியாணி கொண்டா. அவன் எனக்கு தான் மாப்பிள. ஏன் தோற நீங்க போக மாட்டீங்களோ? நான் தான் இந்த ஹோட்டலுக்கு ஓனர். பிரஸ்டீஜ் ப்ராப்ளம்னா இதோ சீக்கிரம் கொண்டு வந்துருவான். நீங்க டென்ஷன் ஆகாம சாப்பிடுங்க. சீக்கிரம் கொண்டாயா. இது மட்டன் பிரியாணியா மட்டமான பிரியாணியா? ஸ்பெஷல் பிரியாணிங்க. இன்னைக்கு வருமானம் போனாலும் என் தலை தப்பிச்சது ஆண்டவனே. நமக்கு இது மட்டன் தான். மட்டன் தாருங்க, ரொம்ப உஷாரா பண்ணலோ. உள்ள காரியம் பார்த்துட்டானுங்க. காடு வச்சான், காடு வங்கி அதே லுங்கிதான். நல்லா சாப்பிடு.
யூனிஃபார்ம் கார்ல வச்சிருக்கேன், போட்டுக்கலாம். சரிப்பா. என்ன சூர்யா இவ்வளவு லேட்டு? இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் டீச்சர். எங்க அம்மாவுக்கு திதி கொடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு. என்ன சூர்யா உனக்கு பிறந்தநாள்ன்ற திதின்ற? நான் பிறந்த அன்னைக்கு தான் டீச்சர் எங்க அம்மா இறந்தாங்க. சரி போய் உட்கார். ஓகே டீச்சர். என்ன சூர்யா, நீ பிறந்த அன்னைக்குதான் உங்க அம்மா இறந்தாங்களா? ஆமா விசா, அதனால தான் நான் பிறந்த நாளே கொண்டாடுறது இல்ல. லீப் வருஷத்துல பிறந்தவங்க கூட 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. ஆனா ஆண்டவன் எனக்கு ஆயுள் முழுக்க கொண்டாடுறபடி பண்ணிட்டான். ஏய் சூர்யா, என்ன பாரு, என் முகத்தை பாரு. இது வரைக்கும் நீ சூர்யா மட்டும்தான். ஆனா இப்ப உனக்குள்ள விசா இருக்கா. நீ எதுக்கும் கண்கணம் கூடாது என்ன, சரியா? தலையாட்டாத, வாயை திறந்து சரின்னு சொல்லணும். சரி. சரின்னு இப்படி சலிச்சுக்கிட்டு சொல்லாத, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்ல செல்லம். சரி. இப்பதான் நீ ஏன் சூர்யா. இனிமே எனக்கும் இன்னைக்குதான் பிறந்த நாள். சரி, நம்ம பிறந்த நாள் கொண்டாடலாமா? சரி கொண்டாடலாம். ஆனா எப்படி கொண்டாடுறது? புதுமையா கொண்டாடலாமா? புதுமையாவா? ஆமா, இன்னைக்கு தானே உனக்கு பிறந்த நாள். உடம்புல துணியே இல்லாம பிறந்திருக்கல. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. அப்புறம் வரவங்க எல்லாம் உன்னை தூக்கி கொஞ்சுவாங்க. மத்தவங்க எல்லாம் உன்னை தூக்கி கொஞ்சறதுக்கு முன்னாடி நானே உன்னை தூக்கி கொஞ்சிக்கிறேன். ஐயோ என் செல்லம், என் குட்டி, என் பொட்டு. அழகு என்ன நம்மள மாதிரியே வழுக்கையா இருக்கு. மூக்க பாரு. ஆப்ல ஆடு சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே போட்டுருவாங்களோ? இல்ல மச்சான். சொல்லு சொல்லு மச்சான், ஆடு பல்ல வளர்க்கல மச்சான். உனக்கு ஆடு எவ்வளவோ பரவாயில்ல. சிச்சி, ஐயே என்னத்த நெருப்புல போட்டு சுடுறேன்? அதான் மாமி, நல்லா பாருங்க ஆடிக்கோ. என்ன கன்றாவியோ, கொடல பரட்டிண்டு வருது. எதுக்காக இப்படி நெருப்புல போட்டு சுடுறேன்? செத்ததுக்கு அப்புறமும் சித்திரவதையா? பேச்சலர் சார், செத்து இப்படி வாங்க. என்ன மாமி முற்றத்துல இப்படி அசிங்கம் பண்றாளே, செத்து நீங்க கேட்கப்படாதோ? மாமி தோலை உரிச்சிட்டா அதோட டேஸ்ட் குறைஞ்சிடும். அப்படியே போட்டு வாட்டி குழம்பு வச்சா அடா 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 என்னமா டேஸ்டா இருக்கு தெரியுமா? உங்களாண்ட போய் சொல்லுங்க, நீ ஒண்ணும் புரியல. நாக்குக்கு புரியுதா மாமி? என்ன கன்றாவியோ, இதெல்லாம் எப்படிதான் சாப்பிடுறாளோ தெரியல. அப்படிதான் சொல்லுங்க. இதெல்லாம் போட்டு வாட்டுறீங்களே, கூட இது இருக்குதா? இதெல்லாம் இல்லாமலா இது? மோளக்காரனே, எல்லாத்தையும் முடிச்சுட்டு உனக்கு சொல்லி அனுப்புறோம். வீட்டுக்குள்ள உட்காந்து மோப்பம் முடிச்சிட்டாரு. ஐயோ அருவா.